Praise the Lord. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த நிலவின் ஒளி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல வார்த்தை. இந்த வருடத்தில் ஆண்டவர் எங்களுக்கும் எங்கள் சபைக்கும் தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை மீகா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். உன் கை உயரும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த காணொலியை பார்க்கிற உங்கள் வாழ்வில் ஆண்டவர் ஒரு வெற்றியை உங்களுக்கு தரப்போகிறார். உங்கள் கை உயரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஒருவேளை கடந்த வருடங்கள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில பல இடங்களில தோற்று போன நிலைமையில மனம் மடிந்து போய் மனம் முறிந்து போய் நீங்கள் அடுத்து நான் வெற்றியை பெறவே முடியாது என்கிற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம். இந்த அற்புதமான நிகழ்ச்சியின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார், உற்சாகப்படுத்த விரும்புகிறார். இன்னும் நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். உங்கள் கை உயரும், உங்கள் கை உயரும். என் அன்புக்குரியவர்களே, 2 வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் இஸ்ரவேல் என்கிற தன்னுடைய சபைக்கு சொல்ல விரும்புகிறார். பல விதங்களில் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு சிதைக்கப்பட்டு போன அந்த சீயோனுக்கு ஆண்டவர் அருளுகிற ஒரு அற்புத தீர்க்க தரிசனம். இஸ்ரவேலே, உன் கை உயரும். உன்னை விரோதித்தவர்களுக்கு முன்பதாக, உன்னை சபித்தவர்களுக்கு முன்பதாக, உன்னை சங்காரம் பண்ண வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும் என்று எதிராக எழும்பின உன்னுடைய விரோதிகளுக்கு முன்பதாக உன் கை உயரும். அவர்களுக்கு மேல் உன் கை உயரும். அது மட்டுமல்ல, கீழே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு எது உங்களுக்கு சத்துருவா இருக்கிறது? யார் உங்களை விரோதிக்கிறார்கள்? எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உங்களை விரோதிக்கிறது? எப்படிப்பட்ட விரோதமாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட மனுஷ சூழ்ச்சியா இருந்தாலும், எப்படிப்பட்ட எதிரியினுடைய சூழ்ச்சியா இருந்தாலும், எப்படிப்பட்டதான போராட்டமா இருந்தாலும், இந்த ஆண்டில கர்த்தர் உங்கள் கையை உயர பண்ண போகிறார். நீங்கள் உயர போகிறீர்கள். உங்கள் கை உயர போகிறது. என் அன்புக்குரியவர்களே, நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிற இந்த வார்த்தையினுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். இந்த சத்துருக்கள் எப்படிப்பட்டவர்களாய் நம்மை விரோதித்து எழும்புகிறார்கள் என்றால், எப்படிப்பட்ட பலத்தோடு நாம் எப்படிப்பட்ட பலவானை நாம் எதிர்க்க போகிறோம் என்றால், அந்த பலவானை குறித்த அறிவு நமக்கு தேவை. கவனிங்கள், நம்முடைய பலருடைய வாழ்க்கையில எதிரி யார் என்று தெரியாமலும், எதிரியினுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று தெரியாமலும் நாம் தோற்று போய் மனமடிந்து போய் விடுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சத்துருக்களின் மேல் ஜெயம் தர விரும்புகிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியானால் நம்முடைய சத்துருக்கள் யார், அவர்களுடைய வலிமை எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் பெரியவர். நமக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டிலும், விரோதிக்கிறவர்களை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆனால் நம்முடைய எதிரி யார் என்பதை தெரிய வேண்டும். கவனிங்க, சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப யார் சத்துருக்கள்? எப்படிப்பட்ட சத்துருக்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ள போகிறோம் என்றால், 4 விதமான சத்துருக்கள். ஒன்று, வேதத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் ஆனால் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை நீங்கள் படித்து பார்க்கும்போது 4 விதமான சத்துருக்கள் நம்மை விரோதிக்கிறார்கள். ஒன்று, தங்கள் பராக்கிரமத்தை வைத்து, தங்களுக்கு இருக்கிற பலனை வைத்து, தங்களுக்கு இருக்கிற பலனை வைத்து நம்மை விரோதிக்கிற ஒரு கூட்டம். தன்னுடைய பராக்கிரமம், குதிரைகளோடும் ரதங்களோடும் எதிர்த்து வரக்கூடிய கூட்டம். 2வது, அங்கே வேதம் சொல்லுகிறது 11வது வசனத்துல, தேசத்து பட்டணங்களையும் அரண்களையும் வைத்து, அதாவது தனக்கு இருக்கிற பலத்தை காண்பித்து, தன்னை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது என்கிற தன்னுடைய அரணிப்பான பாதுகாப்பை காண்பித்து அவர்கள் நம்மை விரோதிக்கிற கூட்டம். 3வது, வேதம் சொல்லுகிறது சூனிய வித்தைகளும், அது மட்டுமல்ல நாள் பார்க்கிறவர்களும் உன்னிடத்தில் இல்லாமல் போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 3வது நம்மை விரோதிக்கிற கூட்டம் எப்படிப்பட்டது? மந்திரவாதத்தை நம்பி, பில்லி சூனியங்களை நம்பி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சூனிய வித்தைகளை நம்பி, நாள் பார்க்கிறவர்களை நம்பி, ஜோசியம் பார்க்கிறவர்களை நம்பி, ஸ்தோத்திரம், நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு விரோதமாய் தேவன் நம்முடைய கைகளை உயர பண்ண போகிறார். பராக்கிரமம் என்று சொல்லுகிறவர்களுக்கு மேலாக உங்கள் கை உயர போகிறது. பலம் என்று சொல்லுகிறவர்களுக்கு மேலாக உங்கள் கை உயர போகிறது. மந்திரவாதங்களையும் பில்லி சூனியங்களையும் நம்பிக்கொண்டு அவைகளின் துணையாக எழும்பி வருகிற கூட்டத்துக்கு மேலாக ஆண்டவர் உங்கள் கையை உயர பண்ண போகிறார். 4வதாக வேதம் சொல்லுகிறது
சுரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடி நான் நிர்மூலமாக்குவேன். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நான்காவது, விக்கிரகங்களையும் விக்கிரகங்களின் நம்பிக்கைகளையும் விக்கிரகங்களின் துணைகளையும் வைத்துக் கொண்டு தன்னுடைய எதிராளியாகிய பிசாசானவன் ஆமென் நமக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் ஆமென் வேதம் சொல்லுகிறபடி அந்த காரியங்களை, அந்த விக்கிரகத்தின் வல்லமைகளை, அந்த ஸ்தோத்திரம் அந்நிய ஆவிகளின் வல்லமைகளை, அஸ்தரத்தின் வல்லமைகளை, தாகோனின் வல்லமைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நான்காவதாக, விரோதிக்கக்கூடிய விக்கிரகத்தின் வல்லமைகளுக்கு மேலாக நம்முடைய கை உயரப் போகிறது. இந்த காணொலியை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தைரியப்படுத்த விரும்புகிறார். உங்கள் கை உயரப் போகிறது. எந்தெந்த விஷயங்களின் மேல உங்கள் கை உயரப் போகிறது? தங்கள் பராக்கிரமத்தை காண்பித்து உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து வருகிறவர்களுக்கு மேல் உங்கள் கை உயரப் போகிறது. தங்கள் பலனை காண்பித்து, தங்கள் பலத்தை காண்பித்து உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து வருகிற விரோதிகளின் மேல் உங்கள் கை உயரப் போகிறது. ஆமென். பில்லி சூனியங்களையும் மந்திரவாதங்களையும் நாள் பார்க்கிறவர்களையும் துணையாக வைத்துக் கொண்டு அவைகளின் நம்பிக்கையோடு அவைகளின் பலனோடு உங்களுக்கு எதிர்த்து வருகிற விரோதிக்கிற எல்லா விதமான ஸ்தோத்திரம் சத்துருக்களின் வல்லமை மேலாக உங்கள் கை உயரப் போகிறது. என் அன்புக்குரியவர்களே, விக்கிரகங்களின் வல்லமைகளுக்கு மேலாக ஆண்டவர் உங்கள் கைகளை உயர பண்ண போகிறார். ஆகவே அந்த நம்பிக்கையோடு இந்த இரவில படுக்கைக்கு போங்க. இந்த வருடம் ஒரு வெற்றியின் வருடமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்து உங்கள் கைகளை உயர பண்ண போகிறார். உங்கள் தலைகளை உயர பண்ண போகிறார். அவர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு வெற்றி உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு ஜெயம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா எதிரிகளின் வல்லமைகள் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய பாதங்களுக்கு கீழாக்கி போடப்படுவார்களாக. விரோதித்து வருகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் துண்டாடப்படுவதாக. தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய கைகளை, ஊழியத்தின் கைகளை, தரிசனத்தின் கைகளை, ஆமென் ஸ்தோத்திர அர்ப்பணத்தின் கைகளை ஆண்டவர் உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். விரோதிக்கிறவர்களுக்கு மேல் உம்முடைய பிள்ளைகளுடைய கைகள் உயர்வதாக. சத்துருக்கள் அத்தனையும் சங்கரிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you. உங்கள் கை உயரும். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தருவார். ஆமென்.